வணக்கம். நம்ம பெரம்பலூர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்களுடைய எழுச்சி வெள்ளம் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே மக்கள் வேண்டுகின்ற ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டுமே நடக்கின்ற அநீதிக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கும் என்று நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய தொண்டர்கள் இன்றைக்கு களத்தில் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வரப்பட வேண்டும், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு நிர்ணயம் செய்த ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் வழக்குகளாக அந்த முதல் தகவல் அறிக்கை குற்றவாளிகளுக்கு சாதகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு ஏழை எளிய மக்களை அடித்து விரட்டுவது, மாணவர்களை அடித்து விரட்டுவது நடந்து கொண்டிருக்கும் அநியாயத்தை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்துக்குமே தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று மக்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்ததுக்கு உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தால் கூட எந்த விதத்திலுமே அந்த அநீதிக்கு மாணவிக்கு துணை நிற்காமல் இந்த அரசியல் அமைப்புகளும் ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு பாதுகாப்பு என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே இவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக செழுமையான பகுதிகளை பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற அடிப்படையான தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் மக்களை வஞ்சித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0வை விரட்டியடிப்போம். பெரம்பலூர் மாவட்டம் சார்ந்த குடித்தண்ணீர் பிரச்சினை கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும். அங்குள்ள வேலை வாய்ப்புகளுக்கு கண்டிப்பாக முழுமையாக தீர்வு எட்டப்படும். கழிவுநீர் பிரச்சினை, அந்த ட்ரைனேஜ் இஷ்யூ கண்டிப்பாக முழுமையாக தீர்த்து வைக்கப்படும். அங்குள்ள அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதற்குரிய முழுமையாக வறட்சியின் காரணமாக தண்ணீர் இல்லாமல் அந்த போர்வெலுக்குரிய பிரச்சனைகள் அனைத்துமே மாற்று வழி கொண்டு வந்து கொடுக்கப்படும். விவசாய மக்களுடைய அவர்களுக்குரிய அனைத்து சலுகைகளுமே முழுமையாக தீர்த்து வைக்கப்படும். மற்றும் மழை தண்ணீரினால் தேங்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு மாற்று வழி ஏற்படுத்தி அந்த மக்களுக்குரிய தீர்வு ஏற்படுத்தி தரப்படும். இது அனைத்துமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது குறைந்தபட்ச 3 மாதத்தில் இது அனைத்துமே நிவர்த்தி செய்யப்படும். இது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஒரு அடிப்படையான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். இன்று நடந்து கொண்டிருக்கும் அநியாயங்களுக்கு முழுமையாக தீர்வு எட்டப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. வாக்களியுங்கள் இரட்டை இலைக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கும். மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை. நன்றி.